இவங்க ஃபஸ்ட்டு ஆள் இல்லை கேட்டது. நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டே இருக்காங்க. நான் தான் வந்து இவங்க என்ன எடுக்க போகிறாங்க, இப்போ என்கிட்ட பேச வர்றதுக்குன்னே சில பேர் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரின்னு நினச்சி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஸோ எல்லாமே எனக்கு இன்றைக்கி அதை பார்த்துட்டு ஞாபகம். அப்புறம் நம்ம ராஜீவ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என் லைஃப்பில் ஒரு பர்சன், ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். உண்மையிலேயே நான் வந்து கிளாமராக பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கேரக்டர் கொஞ்சம் 43. இப்போ நான் இந்த 5 வருஷத்தை விட்டுரு, அதுக்கு முன்னாடி தானே புக் எழுதி முடித்தேன். இது அது வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துட முடியுமா? லெஃப்ட் கை ரவி அண்ணா மேக்கப் பண்ணா, ரைட் கை வந்து என்னோட குமார். கேட்டால் அவனே ரொம்ப நக்கலாக பதில் சொல்லுவான். என்னம்மா நான் உனக்கு காஸ்டியூம் பண்ண, வெறும் அந்த டவல் தானம்மா. கூட்டத்தில் ஒரு பையன் கேட்டான், யாரோ மகானுபாவுடு, என்ன சாப்பிட்றீங்களாண்ணா? ஆமாம்ப்பா நீ சாப்பிட்டியாண்ணா, உனக்கு அறிவு இல்லைண்ணா. எனக்கும் இவங்க பண்ண கேரக்டருக்கும் எவ்வளோ ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்குன்னு நாங்கள் பிரிஞ்சது. திருப்பி அவளை ஜென்மத்தில் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஷக்கீலா அப்படின்னா, ஷக்கீலா நல்லவ, ஷக்கீலா வந்து தானம் பண்ணியிருக்கா, தர்மம் பண்ணியிருக்கா, ஷக்கீலா. ஆதன் சினிமா வியூவர்ஸ்க்கு விஜய் நிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு கலகலப்பு ஷோல செம்ம ஃபன்னான ஒரு டீம் தான் நான் உங்களுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். ஷக்கீலா பயோபிக் அப்படிங்கிற ஒரு ஃபிலிமோட டீம் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ட் நிறைய பேர் நிறைய பேசியிருப்பாங்க. பட் ஆனால் ஃபன்னாக பேசுறதுக்காக தான் நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று கூடி இருக்கோம். பட் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வெல்கம் சொல்லணும், அதை மறந்துட்டேன் பாருங்க. வெல்கம் ஆல். தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு நீங்கள் 2018-17 அந்த டைமில் வந்து ஆட்டோபயோகிராஃபி வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க புக்கா. பட் 5 இயர்ஸ் அந்த கேப்பில் வந்து நிறைய யோசிச்சிருப்பீங்கல்ல, அப்பார்ட் ஃப்ரம் பயோபிக் தாண்டி. ஒரு 5 வருஷம் முன்னாடியே 6 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு புக்கு. அந்த புக்கு தான் கதையாக எடுக்கிறாங்க. இப்போ இந்த 6 வருஷமாக நடந்த கதையெல்லாம் நமக்குள்ளேயே வச்சுருக்கிறோம். பார்ட் 2 எடுத்துக்கலாம். பார்ட் 2 அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆமாம், பண்ணலாம். அதில் நீங்களே நடிக்கிறதுக்கு சான்சஸ் வேணாம்மா, இருக்கிறாங்க நிறைய பேர். நம்மளாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். எவ்வளோ பேர் வந்துட்டு பயோபிக்காக லைக் வாண்டடாக பண்ணணும்னு இருப்பாங்கல்ல. ஸோ உங்களோட பிக்சரே வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? இல்லை, எனக்கு இது வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஆள் இல்லை கேட்டது. நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டே இருக்காங்க. நான் தான் வந்து இவங்க என்ன எடுக்க போகிறாங்க, சும்மா சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட பேச வர்றதுக்குன்னே சில பேர் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரின்னு நினச்சி அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா இவங்க சும்மா பேச வருவாங்க. ஏன்னா எனக்கு தெரியல அவங்கக்கிட்ட அந்த டேலண்ட். ஆனால் இந்திரஜித் சாரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 12-13 வருஷம் 15 வருஷம் முன்னாடியே. மோனாலிசான்னு ஒரு படம் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லவ் யூ ஆலியான்னு ஒரு படம் பண்ணும்போது தான் இவங்க பேச ஆரம்பிச்சு. அப்புறம் எனக்கு இவரை தெரியும், இவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவார்னு எனக்கு ஒரு ஃபுல் நம்பிக்கை இருந்ததால், சார் நீங்கள் பண்ணுங்கள் சார்னு. அதுக்கப்புறம் அண்ணாவை மீட் பண்ணேன். அதுக்கான அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணது பார்த்தேன். அப்போ அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணதை பார்த்தே நான் ஏரோப்ளைன் நானே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. சரி, இந்த ஒர்க்லாம் முடிஞ்சுட்டு அந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்கள் எல்லாரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது? சந்தோஷம்னா வேற என்ன சொல்லுவாங்க, நார்மலா உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு. ஆமா, ஏன்னா நிறைய எமோஷன் வந்து உங்களை ஹிட் பேக் பண்ணிருக்கும். ஆமா, பண்ணுச்சு. அது என்னைக்குமே இல்லை. ஆக்சுவலி இது நான் கன்னடத்துல பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ப்ரமோஷன்ஸு நான் ஹைதராபாத்ல பண்ணிட்டோம், கேரளாவில் பண்ணிட்டோம், பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கேயுமே எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹிட் ஆகலை. இன்னைக்கு எனக்கு நம்ம தமிழில் இது ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஒரு வேளை இங்கே தானே பிறந்தோம். இதே பிரசாத் ஸ்டுடியோவில் நான் லாலேட்டாவை பார்த்துருக்கேன், கோவிந்தாவை பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இப்படியெல்லாம் அது எல்லாமே நினப்பு வந்துருச்சு. கோவிந்தாவை இங்கே ஒரு ஷில்பா ஷெட்டியோட ஒரு சாங்கில் பார்த்தேன். கம்மியார் அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டு கே கர்றியோன்னாரு. அப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் படத்தை நடிக்க தான் வந்திருக்கேன், ஆனால் பயந்துக்கினே நின்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஸோ இது எல்லாமே எனக்கு இன்றைக்கி அதை பார்த்துட்டு ஞாபகம். அப்புறம் நம்ம ராஜீவ் வந்து ஒரு என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என் லைஃப்பில் ஒரு பர்சன், ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அந்த கதாபாத்திரம் பண்ணுறாரு அவர். அதில் வந்து அந்த ஒரு சாமி கும்பிட்ற ஷார்ட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே நான் வந்து கிளாமராக பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கேரக்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆனான். அந்த டென்ஷன் வந்து ஐ திங்க் யூ போத் வேர் சிட்டிங், இவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த ஷாட் ஆகட்டும், அதுக்கப்புறமா அந்த லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், எஸ்தர் வந்து அதை விட இம்பார்ட்டண்ட் ரோல்.
அதுவாது நான் மலையாள படங்கள் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா அந்த கேரக்டர் என்னோட லைஃப்பில் இல்லை. பட் எஸ்தர் பண்ண கேரக்டர் வந்து நான் மலையாள படத்தில் என்ட்ரு ஆகும் போதுலேருந்து ரொம்ப வருஷம் கூட ட்ராவல் ஆன கேரக்டர். ஸோ அவளை வந்து ரிச்சா செட்டா வந்து ஒரு இடத்துல வந்து அவள் இறங்கிட்டு இவ ஏறுற ஒரு ஷாட் அவள் பார்த்ததாகட்டும். ஸோ எனக்கு ரொம்ப இன்னைக்கு எமோஷ்னலாக ஒரு பிஞ்ச் பண்ணிடுச்சு. அதனால தான் நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். நான் யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ எம் நாட் லைக் தட். நார்மலி நான் அப்படி ஃபஸ்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஃபஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாண்ட் கோ பேக் ஹோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் ரிமூவ் மை லென்ஸ். ஐ வாண்ட் ரிலாக்ஸ் அண்ட் என்னடா பண்ணிட்டோம், அது தேவையா நம்ம பண்ணோம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ரியல் லைஃப்ல நடந்திருக்கும். பட் ஆனால் எல்லாத்தையுமே காமிக்க முடியாது. அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கிற ஒரு விஷயம் அதை நீங்கள் காமிக்கல ஆனால் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்படி நிறைய இருக்கே. Okay. அவங்க என்ன மொத்தமாவே 62 சீன் தான் எடுத்திருக்கிறாங்க. எனக்கே இப்போ 43 இப்போ நான் இந்த 5 வருஷத்தை விட்டுரு. அதுக்கு முன்னாடி தான் புக் எழுதி முடிச்சேன். அது வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துட முடியுமா? முடியாது இல்ல. அப்போ அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிறைய நான் கேட்டோன்னே ஆஹா ஏதோ கேட்கறாளே அப்படின்னு சொல்லி என்ன கேட்கறேன்னு கிளியரா கேட்க சொல்றேன். இப்படி எல்லாம் வந்து இப்படி எல்லாம் போய் இப்ப நான் வந்துட்டு படத்துல இந்த சீன் இருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த படத்துல இல்ல. அந்த மாதிரி நிறைய இருக்குமா? அதுல உங்களுக்கு க்ளோஸ் ஆன ஒண்ணு, ஒரு ஃபன் இன்சிடென்ட், ஒரு எமோஷனல் இன்சிடென்ட். நான் இருக்கிற இடம் சிரிச்சுட்டே கலகலப்பாக இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நான் அங்கே தான் இருக்க போகிறேன். இப்போ இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு ஒரு செட்டுக்குள்ளே 9 மணிக்கு ஒரு செட்டுக்குள்ளே போகிறேன்னா நைட் 10 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறேன்னா நான் அந்த இடத்த ஹாப்பினிங்காக வச்சுக்கணும். ஏன்னா நான் அங்கே சந்தோஷமாக இருக்கணும். நான் உம்முன்னு ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை பார்த்து இன்னும் பயந்துக்கிட்டு எல்லாருமே உம்முன்னு ஆகிடுவாங்க, வேலை நடக்காது. ப்ளஸ் வந்து நான் மெயினாக சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணால் பண்ணி ஹாப்பியாக வச்சுப்பேன். ஸோ எனக்கு அதனால இது எனக்கு தெரியல. எனக்கு எப்போவுமே ஃபன்னாக தான் இருக்கும். நான் பண்ணுற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வந்து திடீர்னு வந்து என் மேக்கப் மேன் கிட்ட சொல்லுவேன். ஆனால் என்னன்னா அடுத்த சீன் வந்து ஆம்பளை வேஷமா, அந்த மீசெல்லாம் என்ன நான் பண்ணுறது? ஐயோ ஏன்னம்மா சொல்லவே இல்லையம்மா. இல்லை கேட்டுக்கோங்கன்னு அங்கேயே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டு வந்துடுவேன். ரவி அண்ணா வருவார், ஆம்பளை வேஷம் சொல்கிறேங்க, விக்கிக்கெல்லாம் சொல்லிடுங்கன்னு. இவர் உடனே ஃபோன் பண்ணி உடனே இங்கே நம்ம ஒரு பாய் கடை ஒன்று இருக்குது அங்கே விக்குக்கு சொல்லி உடனே மீசை ரெடி பண்ணி அவர் அந்த மேனிக்யூனுக்கு மீசை ஒட்டி பார்த்துக்கின்னு இப்படி வச்சு பார்த்து இந்த மாதிரிலாம் நிறையா. அப்புறம் கடைசியில் அது இருக்கவே இருக்காது. டச்சப் பண்ணது அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒரு விக்கை வாங்கிட்டு வந்து வெட்டி இதெல்லாம் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் ஃபன் மூமெண்ட்ஸ். இது மாதிரி டெய்லி ஒரு 10 இன்சிடென்ட் ஆச்சு நடக்கும். வேணும்னே லொக்கேஷன் இங்கே சொல்லிட்டு நான் வேறு இடத்துக்கு போய்டுவேன். அப்புறம் அங்கே போயிட்டு ஏன்னா எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. அவங்க வரதுக்கு ஒரு 1/2 hour படுத்து தூங்கிட்டு அப்புறம் ரவி நான் வந்தோடனே இல்லை என்னோட ஸ்டாஃப் வந்தோடனேன்னா என்னண்ணா இப்படி பண்ணுறீங்க, என்னன்னா டேரக்டர் பாவனை அவன் பணம் போடல, இதெல்லாம் டென்ஷன் ஆகிடுவேன். ஏன் டேரக்டர் நம்ம திட்டக்கூடாது, இவங்களை திட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து கருப்பன் குசும்புக்காரன்னு சும்மா சொல்ல. கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளோ குசும்பு பண்ணிட்டு எப்படி நீங்க அழகா உங்களை கேரி ஓவர் பண்ணிக்கிறீங்க? இல்லை இதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லிடுவேன். அண்ணா சார் நான் தெரியும் நான் ரொம்ப கோமா திட்டுறனாலும் எதுக்காக திட்டுறேன்னு தெரியும். ஏன்னா எனக்கு ஒரு லெஃப்ட் கை ரவி அண்ணா மேக்கப் பண்ணா, ரைட் கை வந்து என்னோட குமார் காஸ்டியூமர். கேட்டால் அவனே ரொம்ப நக்கலாக பதில் சொல்லுவான். என்னம்மா நான் உனக்கு காஸ்டியூம் பண்ண, வெறும் அந்த டவல் தானம்மா அப்படின்னு. டவல் தானே எல்லா படத்துலையும் கட்டுறீங்க அப்படின்ற ஆள் அவன். ஸோ இப்படி ஃபன்னாக போயிட்டு இருந்தது லைஃபு. இது மாதிரி நல்ல விஷயங்கள். எமோஷ்னலானா அது ஒரு முக்கியமான 2-3 விஷயம் இருக்குது. பட் அது அந்த படத்தில் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. படத்தில் இல்லாமல் ஏதாவது ஒன்று எங்களுக்காக ஒன்று மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து கொச்சின்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். அது ஏதோ கிராமம், அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. எனக்கு வந்து கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் அறியாவோ, அப்போ அங்கே தங்குவேன். அப்போ வந்து டெய்லி அங்கே தான் தங்குவேன். டெய்லி அங்கேருந்து பிரியாணி சாப்பிடுவேன். எனக்கு ஏன்னா எனக்கு வந்து பிரியாணின்ற ஒரு ஐட்டத்தில் வந்து தயிர் இருக்குது, காரம் இருக்குது, மிளகா இருக்குது, ஸ்வீட் இருக்குது. அதனால எனக்கு அது ஒன்று கொடுத்தா போதும். எனக்கு இந்த கேரளா ஃபுட்டு அவ்வளோ எனக்கு பெரிய பெரிய அரிசி அது டேஸ்ட்டு நமக்கு தெரியாதுன்னு டெய்லி பண்ண சொல்லுவேன். ஸோ அந்த டைமில் எனக்கு 12 மணிக்கு எனக்கு என்னோடய கார் போய் எனக்கு சாப்பாடு அங்கே எடுத்துகிட்டு வந்துடும். பயங்கர கூட்டம் வெளியில். ஒருத்தன் வந்து அந்த கூட்டத்தில் ஒரு பையன் கேட்டான், யாரோ மகானுபாவுடு, என்ன சாப்பிட்றீங்களாண்ணா? ஆமாம்ப்பா நீ சாப்பிட்டியாண்ணா, உனக்கு அறிவு இல்லைண்ணா. ஏன்டா திட்டுறான் இவன்னு? ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு நீ நோன்பு டைமில் சாப்பிட்றியான்னு திட்டினாம்மா. அவன் திட்ட ஆரம்பித்து ஒரு 10-15 பேர் திட்டானுங்க. திட்டுலாம் வாங்கிக்கின்னு ஒரு கார் ஏறிக்கின்னு இந்த மாதிரி நீங்கள் ஷூட்டிங் பண்ணாதீங்கன்னா மான மாதிரி இதெல்லாம் போச்சு கிளம்பிட்டு வந்துட்டேன். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. இல்லை அதாவது தனிப்பட்டமா நோன்பு வைக்கணுன்றவங்க நோன்பு வைப்பாங்க, அவங்களால முடியலன்றப்போ அவங்க. ஆமாம் நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் தான், அது அவளுக்கு புரியல. அவங்க ஒருத்தன் ஆரம்பித்து ஒரு 10-15 பேர் அப்படி வச்சு செஞ்சானுங்க.
ஸோ வந்து இந்த எஸ்தெட் கேரக்டர்ன்றது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? To me, it is very important because it is so important for her. Yeah. When she says how important it is for her, when I was told how important it is for her, it became important to me. Wow. Because see, for me, for us, we are just playing characters of her real life. So how much ever she's attached to that character is how much we get attached to it. So it is interconnected, I guess. So how much background work you did for that? Because like you don't know personally what she did back then. So how did you relate to that character? One thing is Google. I tried to search for as many things that I could about her, other than the body of work. Other work, everybody knows. There are people who have watched it in that era. There are people who have later on or earlier. There are various ways through which people would have watched the general stereotypical Shakeela body of work. But who is she beyond that? Because I am an actor myself. And I know that I am not what everybody thinks I am. I am not about one cinema. I am not about one character that I played in one film. I am also somebody else which so many people don't know. So definitely she also is someone which nobody knows about. So I went in search of the real person who she is, because I had no opportunity of meeting her at that point of time. And later I heard about her from the director, from Richa, from various other sources who had met her, who had more information about her. And I started connecting to her state of mind. I started going deeper. What all would have happened? Like how you're now trying to ask us and find out how the shooting would have happened. Yeah. I went back to realize what all might have happened to her and what might have been her journey. Like imagining her at 16 doing her first film. What is like if I was in that place? So I started putting myself in those places. I started realizing several things. So it was a lot of mental and emotional journey rather than something that I did with makeup or something that I did with external appearances or all that. That was the last thing. Like once the mind is open, then everything falls in place. So the main journey was mental and emotional. And once that happened, I think there was a time I forgot to mention all this time. First day I came for shoot. I shot also. The first situation that we shot was Shakeela character meeting him for the first time, Onam celebration, wow. And us three meeting each other was the scene. Now I have heard everything, but I have not done it yet. No, in my mind it is there, but when I'm doing, I don't know whether I'm doing what I thought here, what is here, whether it's happening here. So I was worried, I was stressed. I knew the responsibility I had taken up. While saying yes, I got excited and I said, "Oh, meaty role, very exciting role, yes." But while doing it, it is not as easy as thinking. Like it's better, said than done. So after having shot for the first day, I went back to the hotel room. I called my mom and I also thought to myself, have I done a wrong choice? Like have I overestimated myself as an actor by just saying yes and not being able to deliver? Because if everybody else is doing their job and if I am the only black sheep not being able to do my job, then what a big injustice to the whole film, no? So I felt that maybe I should back out. Maybe I did a wrong choice by taking up this character. Maybe I'll not be able to deliver and all these things. I had a breakdown. I called my mom and all these things happened on the first day. Okay. Then my mom said, why are you thinking that way? Don't think of it that way. Instead, take it as a challenge and try doing better. If you know you're bad, try doing better. So from next day onwards, I started getting more like, how else can I do this better? And that is when my actual journey, like until then, I was kind of around the bush, but not on the point. But from day 2, I started that whole journey of getting deeper and I thoroughly enjoyed. I'm still enjoying and I'm very happy about the film. அவங்க நடிப்பு தாண்டி நீங்கள் வந்து உண்மையான சுஹானாவை பார்த்து இப்போ அவங்கள பார்த்து மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது, அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி எனக்கும் இவங்க பண்ண கேரக்டருக்கும் எவ்வளோ ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்குன்னு நாங்கள் பிரிஞ்சது. திருப்பி அவளை ஜென்மத்தில் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன், பண்ணவும் மாட்டேன். பட் அதையும் தாண்டி அவள் எனக்கு பண்ண நல்லது எப்போவுமே நினைப்போம் இல்லையா, அந்த நல்ல விஷயங்களை தான் நான் வந்து சொன்னேன். ஏன்னா இது மாதிரி கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம். அந்த கேரக்டர் சொன்னோன்னே தான் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னா இப்படியும் இருப்பாங்களா மனுஷங்கன்னு. ஸோ ஒரு படம் ஷக்கீலா அப்படின்னா, ஷக்கீலா நல்லவ, ஷக்கீலா வந்து தானம் பண்ணியிருக்கா, தர்மம் பண்ணியிருக்கா, ஷக்கீலா சாப்பிடுவா தூங்குவா. இதே கிடையாதுங்க. என்னை சுற்றி யார் யார் இருக்காங்க இன்னைக்கு, நீ எஸ்தர், ராஜீவ், சந்தீப் அண்ணா என்னோடய ஃபேமிலி மெம்பர் மாதிரி, அவர் என்னோடய ஃபேமிலி மெம்பர், அவரோட ஃபேமிலி மெம்பர் நான் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து யார் வீட்டுக்கும் போய் தங்குனதெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் வீட்டில் வந்து மேங்களூரில் போய் தங்குவேன். எனக்கு அவங்க அம்மா வந்து எங்கள் அம்மா தான், அவங்க சாப்பாடு பண்ணி போடுவாங்க. அது மாதிரி லைஃபெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஸோ அது மாதிரி என்னோடய படம்னோடனே நான் என்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படம் இல்லை, எனக்கு என்ன நடந்ததுன்றது தான் படம்.
நான் அந்த செகண்ட் எப்படி ஃபீல் பண்ணேன்றது தான் படம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பக்காவாக அங்கங்கே அந்தந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போது இவ பண்ண கேரக்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இப்போ அந்த கேரக்டர் இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க கேரக்டர் தான். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எல்லாத்தையுமே மாற்றுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் டீம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ நேரத்தில் கிளம்பணும்னு சொல்லியும் நான் கேட்டு எனக்காக இருந்தீங்க. அதனால திஸ் whole interview is like so close to my heart. Thank you each one of you. It really means a lot. இன்னொரு ஷோல இதே மாதிரி கலகலப்பா நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்க விஜய் நிலா.